உங்கள் பிளேட்டை நீங்கள் 3ஆக டிவைட் பண்ணாலே போதும், உங்கள் டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு வந்துடும். நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு சிம்பிள் பட் எஃபெக்டிவாக சுகர் கண்ட்ரோல் கொண்டு வர ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு உணவு முறை தான் பிளேட் மெத்தட். பிளேட் மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்சோ இல்லை டின்னரோ இல்லை எந்த மீலாக இருந்தாலும் அவுட் ஆஃப் 100%ல் 50% காய்கறிகள், 25% கார்போஹைட்ரேட், 25% ப்ரோட்டீன், இந்த ப்ரொப்போர்ஷனில் எடுக்கும்போது நம்மளால் எஃபெக்டிவாக சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம சாப்பிட்ற மீலில் மேஜராக கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் இருக்கும்போது சுகர் லெவல்ஸ் ஸ்பைக் இருக்கும். இதுவே நம்ம ப்ரொபோஷனலாக எடுக்கும்போது சுகர் லெவல்ஸ் லிமிட்ஸ்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம பிளேட் மெத்தடை ஒவ்வொரு மீலுக்கும் எப்படி ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சில பேர் பிரேக்ஃபாஸ்ட்க்கு 4 இட்லி 5 தோசை அப்படின்னு எடுக்கிறதுக்கு பதிலாக 2 இட்லி, 1 கப் சாம்பார் நிறையா வெஜிடபிள்ஸோட, இல்லைன்னா தனியாக ஒரு கப்பில் வெஜிடபிள், அப்புறம் 2 எக் ஆர் சுண்டல். இதில் 2 இட்லிங்கிறது கார்போஹைட்ரேட், எக் ஆர் சுண்டல்ங்கிறது ப்ரோட்டீன், ஃபைபருக்கு வெஜிடபிள்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ப்ரொபோஷனலாக எடுக்கும்போது உங்கள் மீல் பேலன்ஸ்டாக இருக்கும். இதே மாதிரி லஞ்சுக்கு நீங்கள் ரைஸ் மட்டும் அதிகம் எடுக்காமல் 1 கப்பில் அளவாக ரைஸ், அது கூட எடுத்துக்கிறதுக்கு பருப்பு வகைகள் இல்லைனா பயிறு வகைகள், 1 கப்பில் நிறையா வெஜிடபிள்ஸ், 1 கப் தயிர் இல்லைனா மோர் எடுத்துக்கலாம். இதில் ரைஸுங்கிறது கார்போஹைட்ரேட், பருப்பில் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ரெண்டுமே இருக்கும், தயிர் ப்ரோபயோட்டிக், ஃபைபருக்கு வெஜிடபிள்ஸ். இப்போ டின்னருக்கு நைட்டுக்கு வந்து ஃபுல் கட்டு கட்டாமல் அளவாக 2 தோசை ஆர் சப்பாத்தி எடுத்துக்கலாம். அது கூட வெஜிடபிள்ஸ் அதிகம் இருக்கிற மாதிரி குருமா எடுத்துக்கலாம். அப்புறம் சிக்கன் ஆர் ஃபிஷ் எடுத்துக்கலாம். இதில் கார்போஹைட்ரேட்க்கு தோசை ஆர் சப்பாத்தி, ஃபைபருக்கு வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீனுக்கு சிக்கன் இல்லைனா ஃபிஷ். இதுவே நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் ப்ரோட்டீனுக்கு பன்னீர் ஆர் சுண்டல் கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஓவரால் ஐடியா என்னென்னா, நம்ம கார்போஹைட்ரேட் உணவுகளை கம்மி பண்ணிவிட்டு நம்ம ப்ரோட்டீன் அண்ட் வெஜிடபிள் உணவுகளை அதிகமாக இன்க்ளூட் பண்ணும்போது நம்மளால் நல்லா சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்களும் இந்த பிளேட் மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் சுகர் லெவல்ஸை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க.